அன்பார்ந்தவர்களே, நற்கருணை ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டிருக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் இயேசுவினுடைய நாமத்தில் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆசீர்வாத பெருவிழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நிறைவான ஆசீரை வழங்குவார். இந்த நாளிலே இன்றைக்கு வழிபாட்டில் இடம்பெறக்கூடிய வாசகங்களை அடிப்படையாக வைத்துதான் உங்களோடு இந்த பகிர்வை நான் வெளிப்படுத்துகிறேன். நம்ம குடும்பங்களில் இருந்து யாராவது ஒருவர் வெகு தொலைவிலே சென்று பணியாற்றக்கூடிய ஒரு நேரம், ஒரு வாய்ப்பு வருகிறது என்றால் அவர்கள் விடைபெறுகின்ற நேரம் வரும். பணிக்கு சென்றால் 2-3 வருடங்கள் ஆகும் என்கிற ஒரு சூழ்நிலை நிலவும் போது அவர்கள் நம்மிடத்தில் சொல்லிவிட்டு போகின்ற வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய உள்ளத்தில் பசுமரத்து ஆணி போல பதிந்துவிடும். அப்படிதானே? யாராவது நம்ம வீட்டில் இருந்து ரொம்ப தூரமாக வேலைக்கு போகிறாங்க, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க அல்லது வடநாட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க என்று வைத்துக்கொள்வோம். போனாங்கன்னா வருவதற்கு 3 வருஷம் ஆகும், 5 வருஷம் ஆகும். அதற்கு பிறகுதான் அவர்களை பார்க்க முடியும் என்கிற ஒரு சூழ்நிலை வந்துவிட்டால் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? அவ்வளவு அழுவோம், பாசத்தை வெளிப்படுத்துவோம். ஐயோ, மறுபடியும் வரும்போது பத்திரமா வரணும் என்று சொல்லுவோம். அவரும் அழுவார், பாசத்தை வெளிப்படுத்துவார். அந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நம்ம உள்ளத்தில் அப்படியே பதியும். ரொம்ப நாளைக்கு அதை நினச்சி நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்க பேசிட்டு போனதை யோசித்து பார்ப்போம். இப்போ தான் செல்ஃபோன்லாம் இருக்குது, வீடியோ கால் உடனே பேசுகிறோம். என்ன சொல்லுவாங்க? கவலைப்படாதீங்க, டெய்லி வீடியோ கால் பேசுகிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் இல்லாத காலத்தில் நம்முடைய குடும்பத்திலிருந்து ஒருவர் போகிறார் என்றால் அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு ரொம்ப முக்கியமாய்ப்படுகிறது. அதுபோல இன்றைய வாசகத்தில், முதல் வாசகத்தில் தாவீது அரசர் மரணப்படுக்கையில் இருக்கிறார். நம்ம குடும்பங்களில் கூட வயதானவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கும்போது அவர்களை பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கும். வயசானவங்க நம்ம வீடுகளில் இருக்கும்போது கடைசி நேரத்தில் மூச்சு வாங்கிக்கிட்டே இருக்கும். எல்லாரும் பக்கத்தில் இருப்பீங்க. அவங்க யாரை பார்க்குறாங்க, யாரை பார்த்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க மாட்டோமா? கவனிப்போம். அதுவும் கடைசி கட்டத்தில் யாரை பார்க்குறாங்க, என்ன சொல்ல போகிறாங்க. ஒரு சிலர் கேட்பாங்க, எனக்கு என்ன சொல்கிற, அம்மா எனக்கு என்ன சொல்கிற, அப்பா எனக்கு என்ன சொல்கிறீங்க, தாத்தா எனக்கு என்ன சொல்கிறீங்க, பாட்டி எனக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேர குழந்தைகளாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், இப்போ யாராக இருந்தாலும் கேட்பாங்க நமக்கு என்ன சொல்கிறாங்க என்று. அன்பிற்குரியவர்களே, தாவீது அரசர் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஞானம் நிறைந்த வார்த்தைகளாக இருக்கின்றன. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. தாவீதின் இறுதி நாள் நெருங்கின போது அவர் தம் மகன் சாலமோனுக்கு பணித்து கூறியது இதுவே: அனைத்துலகும் போகும் வழியே நானும் போகிறேன். எல்லாரும் இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் சென்றுதான் ஆக வேண்டும். எல்லாரும் ஒரு நாள் இறந்துதான் ஆக வேண்டும். கடவுளிடம் சென்று சேர வேண்டும். அனைத்துலகும் போகும் வழியே நானும் போகிறேன். நீ நெஞ்சுறுதியும் வீரமும் கொண்டவனாயிரு. உன் கடவுளாகிய ஆண்டவரின் ஆணைகளை கடைபிடி. அவர் காட்டும் வழியில் நட. மோசேயின் சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள கடவுளுடைய நியமங்கள், விதிமுறைகள், நீதி சட்டங்கள், ஒழுங்குமுறைகள் ஆகியவற்றை கடைபிடி. இப்படி செய்தால் நீ செய்யும் காரியங்களிலும் செல்லும் இடங்களிலும் வெற்றி காண்பாய். ஏனெனில் ஆண்டவர் என்னை நோக்கி, உன் மைந்தர்கள் தங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் என் முன்னிலையில் உண்மையுடன் நடப்பார்களானால் இஸ்ரவேலின் அரியணையில் அமர்வதற்கு ஏற்ற ஒருவன் அவர்களுள் இல்லாமல் போவதில்லை என்று எனக்கு கொடுத்த வாக்கு அப்போதுதான் நிலைத்திருக்கும். பின்னர் தாவீது தம் மூதாதையருடன் துயில் கொண்டு தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டார். தாவீது ஏறக்குறைய 40 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். பிரைஸ் தி லார்ட்.
இயேசுவுக்கே புகழ். நீங்க நினைக்கலாம், தாவீது தன்னுடைய மகன் சாலமோனுக்கு சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கு எங்களுக்கு இது என்ன ஃபாதர் சொல்ல போகிறது என்கிற ஒரு கேள்வி, ஒரு சந்தேகம் உங்களுக்கு எழலாம். இதிலே நான் சொன்னது போல தாவீது பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஞானம் நிறைந்த வார்த்தைகள். ஞானம் எப்போது பிறக்கும் என்றால் அனுபவங்களில் தான் பிறக்கும். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். அப்ப இந்த வாழ்க்கை 40 வருடங்கள், 50 வருடங்கள், 60 வருடங்கள், இந்த காலத்தில் ஒரு 80 வயது வாழ்ந்தாலே அது ரொம்ப ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு வாழ்வு. 80 இன்றைக்கு தாண்டுவது கடினமாக இருக்கிறது. அப்ப தாவீது அரசர் 40 ஆண்டுகள் அரசராக இருந்திருக்கிறார். அதற்கு முந்தின காலத்தில் அவர் கடவுளுக்கு ஏற்ற சிறுவனாகவும் இளைஞனாகவும் அவர் வாழ்ந்திருக்கிறார். அப்ப அவர் இறக்கும் போது அவருடைய அனுபவம் முதிர்ச்சி நிறைந்த அனுபவம், பல பாடங்களை கற்றுக்கொண்ட அனுபவம் அவருக்கு உண்டு. நல்லது கெட்டது எல்லாம் அவர் அறிந்து விட்டார். எந்த அளவிற்கு பாவம் செய்து கடவுளுடைய வழியிலிருந்து, கடவுளுடைய நெறிமுறைகளிலிருந்து அவர் பிரிந்து செல்ல முடியுமோ சென்று போய் மறுபடியும் நொந்து அழுது கடவுள் பக்கம் வந்து விட்டார். நல்லது கெட்டது எல்லாம் தெரிந்து கொண்டார். பல போர்களிலே வெற்றி கொண்டார். சில இடங்களிலே தோல்வியை தழுவினார். இருந்தாலும் தோல்விகளிலும் வெற்றிகளிலும் கடவுள் கூடவே இருக்கிறார் என்பதை அவர் உணர்ந்தார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். நம்முடைய வாழ்க்கையிலும் அனுபவங்கள் ரொம்ப முக்கியம். அனுபவங்கள் முக்கியம். பட்டறிவு என்று சொல்வார்கள். ஏட்டறிவு கூட சில நேரங்களிலே உதவாது. ஆனால் பட்டறிவு ரொம்ப உதவும், ரொம்ப உதவும் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பங்கள்ல. அதுவும் பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை வழிநடத்துவதற்கு ஏராளமான அனுபவங்களை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். என் பிள்ளைய வளர்க்க முடியல, என் பிள்ளைய நான் சரியா வளர்க்கல என்றெல்லாம் பின்னாளில் புலம்புவதை விட தொடக்கத்திலிருந்தே உங்களுடைய அனுபவத்தை கொண்டு நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை சரியான முறையிலே நீங்கள் வளர்த்தீர்கள் என்றால் அந்த பிள்ளைகள் ஞானமுள்ள பிள்ளைகளாய் வளரும். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். அந்த விதத்தில் பார்க்கும்போது தாவீது அரசர் சாலமோனை சரியான விதத்தில் வளர்த்திருக்கிறாரா இல்லையா? எங்க ஃபாதர் 40 ஆண்டுகள் அரசராக இருந்திருக்கிறாரு. அவர் எங்கெங்கெல்லாம் போயிட்டு போருக்கு போயிருப்பாரு, சண்டை போடுறதுக்கு போயிருப்பாரு. மகனை வளர்ப்பதற்கான நேரம் கிடைத்திருக்கும். மகனோடு நேரத்தை செலவிடுவதற்கு அவருக்கு எத்தனை வாய்ப்புகள் கிடைத்திருக்கும். அதையெல்லாம் அவர் செய்திருப்பாரா? இருந்தாலும் சாலமோனின் ஞானம் போற்றப்படுகின்றது என்றால் அதற்கு காரணம் கண்டிப்பாய் தாவீதின் வளர்ப்பும் காரணமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். இருந்தாலும் சாகும் போதும் கூட தனக்கு கிடைத்த அனுபவத்திலிருந்து அவர் என்ன சொல்லுகிறார்? நீ இதை செய், கடவுளுக்கு ஏற்ற பிள்ளையாயிரு, கடவுளுடைய திருச்சட்ட நூலின்படி உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள், கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், கடவுளுடைய நியமங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அந்த சட்ட நூல் நமக்கு தருகின்ற விதிமுறைகளுக்கு ஏற்ப வாழ்க்கையை நடத்த வேண்டும். ஒரு நாளும் நீ ஆண்டவருக்கு எதிராக செல்லக்கூடாது, ஆண்டவர் உன்னோடு இருந்து உன்னை காப்பார் என்று அவருக்கு ஆசி வழங்கி, அவருக்கு அறிவுரைகள் சொல்லி, ஞானம் நிறைந்த வார்த்தைகளால் அவருக்கு புத்திமதி சொல்லி, தன்னுடைய மகன் நல்லாட்சி புரிய வேண்டும், ஏனென்றால் தனக்கு அடுத்து தன்னுடைய மகன்தான் இந்த மக்களை ஆட்சி செய்ய போகிறார், கடவுளுக்கும் மக்களுக்கும் ஒரு இடைநிலையாளராக, இணைப்பாளராக இவர்தான் இருக்க போகிறார், ஆகவே தன்னுடைய மகன் சிறந்த ஆட்சியை செலுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் ஆலோசனைகளை, அறிவுரைகளை வழங்குகிறார். அன்பிற்குரியவர்களே, நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில ஆலோசனைகளை பல நேரங்களிலே சொல்லுவீர்கள், அறிவுரைகளை பலருக்கு சொல்லியிருப்பீர்கள். எல்லாரும் கேட்டுருவாங்களா? எல்லாரும் கேட்டுருவாங்களா? இல்லை. நீங்க வேணா யோசித்து பாருங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க எத்தனை முறை அட்வைஸ் பண்ணியிருப்பீங்க, எவ்வளவு பேசியிருப்பீங்க. மகனை தனியாக கூப்பிட்டு பேசியிருப்பீங்க, மகளை தனியாக கூப்பிட்டு பேசியிருப்பீங்க. 4 பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று வைத்தால், மூத்த பிள்ளை நல்லா இருக்கும், இளையவன் பேச்சை கேட்க மாட்டான். அவனுக்காக நீங்கள் எடுத்து சொல்லியும்
கேட்காத போது அழுவீர்கள். கடவுள்கிட்ட தான் அழுவீங்க, மாதா கிட்ட தான் அழுவீங்க, கோயிலில் தான் வந்து அழுவீங்க. அந்த 2 பிள்ளைங்க நல்லா இருக்குது, இந்த ஒரு பிள்ளை ஒன்றும் இல்லை, ஆண்டவரே நீங்க தான் அவனை பார்த்துக்கணும் என்று கடவுளிடம் நீங்கள் ஒப்படைக்கிறீர்கள். அதுதான் நம்முடைய குடும்பங்களில, குறிப்பாக கிராமத்தில் இருக்கக்கூடிய பங்குகளில பார்க்கிற போது ஏராளமான பெற்றோர்கள் ஆண்டவரிடத்தில் கண்ணீர் வடித்து மன்றாடுவது எதற்காக என்றால், பிள்ளைங்க நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும்ன்றது தான் எல்லாருடைய எண்ணமும். தாவீதுக்கு எந்த எண்ணம் இருந்ததோ அதே போலத்தான் உங்களுக்கும் இருக்கு. பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைங்க நம்ம கஷ்டப்படுற மாதிரி கஷ்டப்படக்கூடாது, நல்லா படிக்கணும், நல்ல வேலை அவங்களுக்கு கிடைக்கணும், அவங்களுக்கு எல்லாமும் கிடைக்க பெற்று அவர்கள் மகிழ்ச்சியா இருக்கணும். ஆண்டவரே நீர் தான் எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நீங்கள் கடவுளிடம் மன்றாடுகிறீர்கள். கடவுளிடம் மன்றாட வேண்டிய ஒரு பொறுப்பும் இருக்கிறது. அது நம்ம செய்யணும், ஜெபிக்கணும், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், குடும்பங்களுக்காக ஜெபிக்கணும், எல்லாருக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். அதே நேரத்தில் தாவீது சாலமோனுக்கு சொன்ன அறிவுரைகளை போல அவ்வப்பொழுது நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் பேசுங்க, வாய் திறந்து பேசுங்க, சூழ்நிலையை உருவாக்குங்க. குடும்பத்தில் அத்தகைய சூழ்நிலையை உருவாக்கணும். எப்ப அந்த பிள்ளைகள்கிட்ட நல்லா நம்ம பேசி நம்முடைய சிந்தனைகளை அந்த பிள்ளைகள்கிட்ட புகுத்த முடியும்னா, சாப்பிடும்போது அப்படி கோபமா பேசி எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைக்க கூடாது. பாசமாப்பா நல்லா சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு, எப்படி உன் வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்குது, உன் மனசுலாம் எப்படி சந்தோஷமா இருக்குதா, எதனா ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்றியா, அப்பா கிட்ட ஏதாவது பேசணும்னு நினைக்கிறியா, அம்மாவும் கேட்கணும் அந்த நேரத்தில், ஏன்பா அப்பா கிட்ட சொல்ல முடியாது, என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா என்று கேட்கிற போதுதான் அந்த பிள்ளைகள் மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும். அந்த வாய்ப்பே கிடைக்காத பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? பிள்ளைங்க என்ன சொல்றாங்க, எங்க அப்பா என்கிட்ட உட்காந்து பேச மாட்டேங்கிறாரு, அம்மா என்கிட்ட உட்காந்து பேச மாட்டேன்றாங்க, நேரமே ஒதுக்க மாட்டேன்றாங்க, வேலைக்கு போறாங்க, வராங்க, டிவி பார்க்குறாங்க, சமைக்கிறாங்க, எல்லாத்தையும் செய்யறாங்க, ஆனா பேசுறது இல்லை. இப்படி நிறைய நாட்கள் கடந்து போய் கொண்டிருக்கின்றன. யாரெல்லாம் யாருடைய வீட்டிலெல்லாம் மனசு விட்டு பேசக்கூடிய வாய்ப்புகளை, சூழ்நிலைகளை நீங்கள் ஏற்படுத்தி தரீங்க, நல்லா யோசித்து பாருங்க. அதற்காக தாவீது செய்தது போல கடைசி நேரத்தில் மரணப்படுக்கையில தான் பிள்ளைங்களுக்கு புத்திமதி சொல்லணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். தாவீது சொல்றாருன்னா, சரி மகனுக்கு எல்லாம் தெரியும், இருந்தாலும் நாம் கற்றுக்கொண்டதிலிருந்து ஏதாவது அவருக்கு சொல்லுவோம், பிரயோஜனமானதை சொல்லுவோம். அப்ப அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் பாருங்க, கடவுளுடைய நியமங்கள், விதிமுறைகள், நீதி சட்டங்கள், மோசேயின் சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள எல்லாவற்றையும் நீ கருத்தாய் கடைபிடி. அப்ப நாமும் அதைத்தான் நம்முடைய சந்ததிகளுக்கு விட்டு செல்ல வேண்டும். கடவுளுடைய பிரசன்னத்தை குறித்து நாம் பேச வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் கடவுள் இருக்கிறார் என்கிற ஒரு உணர்வை ஒவ்வொரு பிள்ளைக்கும் அப்பா அம்மா ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அந்த உணர்வை நீங்கள் தான் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அந்த உணர்வு விசுவாசத்தை நீங்கள் தான் பிள்ளைகளுக்கு ஆழப்படுத்தி தர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். குழந்தைங்க ஞானஸ்நானம் வாங்கும்போது குருவானவர் கேள்வி கேட்கிறார். இந்த குழந்தை வளர்வதற்கு, ஆன்மீகத்தில் வளர்வதற்கு, நம்பிக்கையில் வளர்வதற்கு பெற்றோர்களே, ஞான பெற்றோர்களே நீங்கள் உதவி புரிவீர்களா அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் என்ன சொல்றோம்? சத்தமா உதவி புரிவோம் சொல்றோம். அதன்படி என்றைக்காவது ஞான காரியங்களை குறித்து நீங்கள் அந்த குழந்தைங்கள்ட்ட பேசுறீங்க இல்ல? மறுபடியும் அவர்களை எப்பொழுது சந்திக்கிறீங்க பாருங்க. புது நன்மை பெறும்போது அந்த குழந்தைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா போதும், மறுபடியும் புது நன்மைக்கு தான் வருவீங்க. மறுபடியும் அந்த குழந்தை வளருது. உறுதி பூசல் சமயத்தில் ஒருவேளை நீங்க வருவதற்கான வாய்ப்பு கிடைச்சா வந்து அந்த குழந்தைய பார்ப்பீங்க, அந்த பையனையோ அந்த மகளையோ பார்ப்பீங்க, சிலுவை போடுவீங்க. மறுபடியும் அவ்வளவுதான், நீங்க உங்க வேலையை பார்ப்பீங்க, அவர் பாட்டுக்கு வளருவார். ஞான காரியங்கள்ல நீங்கள் எங்க பங்கெடுக்கிறீங்க? அப்ப ஞான காரியங்களில் நான் பங்கெடுப்பேன் என்று சொல்வது
புது நன்மை பூசைக்கும் உறுதி பூசுதல் பூசைக்கும் வர்றது மட்டும் இல்லை. எப்பொழுதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு போகிறீர்களோ, உங்களுடைய ஞான பிள்ளைகளை பார்க்கிறீர்கள் என்றால் கூப்பிட்டு சிலுவை போட்டு, எப்பா எப்படி இருக்கிற 4 வார்த்தை பேசணும். எப்படி நான் பெற்றோர்களுக்கு சொன்னேனோ அதே போலத்தான் ஞான பெற்றோர்களை என்ன பண்ணணும், ஞாயிற்றுக்கிழமை பூச முடிஞ்சு உங்களுடைய ஞான பிள்ளைகளை நீங்கள் சந்திக்கணும். எந்த பங்குலையாவது இது செய்ய முடியுமா? ஏன் செய்ய முடியாது? ஒரு கேள்வி கேட்போமே. ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வரும்போது நீங்கள் ஞானத்தாயாக ஞான பெற்றோராக இருப்பீர்கள் என்றால் ஞான பிள்ளை கோயிலுக்கு வந்துருக்குதான் நீங்க செக் பண்ணணும். வரலையா, அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு பையன் கோயிலுக்கு வரல, இன்னைக்கு பையன் நன்மை வாங்கல என்ன நீங்கள் புகார் தெரிவிப்பதோடு மட்டுமல்ல, அவங்கள்ட்ட சொல்லி போட்டு கொடுத்து அந்த பையனை திட்டணும். அப்படி இல்லை. என்ன பண்ண, ஞாயிற்றுக்கிழமை பூசலாம் முடிஞ்சு நம்ம அறை வீட்டுக்கு முன்னாடி உட்காந்து எல்லார்கிட்டையும் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு பையன் வந்தான், 8ஆம் கிளாஸ் படிக்கிறான். அவன் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கே வரல. அவங்க அப்பா வடநாட்டில் இருக்கிறார். நான் பாட்டுக்கு என்ன பண்ணேன், அந்த பையனை ஃபோட்டோ எடுத்துட்டேன். ஃபோட்டோ எடுத்து அவங்க அப்பாவுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புனேன். பையன் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வரவே இல்லை. அவ்வளோதான், அந்த ஒரு லைன் தான் அனுப்புனேன். அப்புறம் அவர் ஒரு மெசேஜ் போட்டார், ஃபாதர் நான் என்னன்னு விசாரிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு இப்போ திங்கக்கிழமையிலிருந்து இன்னைக்கு என்ன வியாழக்கிழமையா, இந்த 4 நாளும் அவன் கோயிலுக்கு வரான். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். வழக்கமாக வீக் டேஸில் கோயிலுக்கே வரமாட்டார். ஞாயிற்றுக்கிழமை வரல. நான் ஒரே வார்த்தை கேட்டேன், ஏன்டா வரல கோயிலுக்கு அப்படின்னா, தூங்கிட்டேன் ஃபாதர். ஞாயிற்றுக்கிழமை நம்ம கோயில் எத்தனை மணிக்கு பூசை நடக்குது? 7 மணிக்கு ஜெபமாலை ஆரம்பித்து 7:30 மணிக்கு தான் பூசையே தொடங்குது. அப்போ இவர் தம்பி சொல்கிறாரு, தூங்கிட்டேன் ஃபாதர் அப்படின்னு. ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்து அவங்க அப்பாவுக்கு அமுச்சு விட்டுட்டேன். இப்போ திங்கக்கிழமையிலேருந்து ரெகுலராக காலையில் பூசைக்கு வராப்புல. அப்போ காலையில் 6:30க்கு நம்ம பூசை தொடங்குகிறோம். இப்போ ரெகுலராக வரக்கூடிய பழக்கம் வந்துடுச்சு. அன்பிற்குரியவர்களே, இந்த ஞான காரியங்களில் வளர்க்க வேண்டிய பொறுப்பு உண்மையிலேயே பாக்கியம் பெற்ற ஒரு பொறுப்பு. ஒருத்தரை நம்ம பிளஸ் பண்றது எவ்வளவு சந்தோஷமான ஒரு விஷயம் தெரியுங்களா? அது திருமணத்துக்கு போறதா இருக்கட்டும், புது நன்மைக்கு போறதா இருக்கட்டும், ஒரு பிறந்த நாள் விழாவிற்கு போறதா இருக்கட்டும், அல்லது குருக்கள் நன்றி திருப்பலி ஆற்றக்கூடிய ஒரு வாய்ப்பா கூட இருக்கட்டும். நம்ம அவர்களை சந்திக்கிற போது என்ன பண்றோம், அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம், அவங்களுக்கு பிளஸிங் கொடுக்கிறோம். இப்ப தாவீது தன்னுடைய மகனுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை தான் அவர் சொல்லி முடிக்கிறார் தன்னுடைய வாழ்நாளை. அப்ப தன்னுடைய வாழ்நாளை முடிக்கும் தருவாயிலே தன்னுடைய மகனுக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், வாழ்வதற்கான வழியை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதுவே ஆசீர்வாதத்தின் பாதை என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். நம்ம சரியா வாழல, நாம கடவுளுக்கு பிரமாணிக்கமா இல்ல, ஆனால் என்னுடைய மகன் எனக்கு பின் ஆட்சி செய்ய போகிறான். எத்தனையோ மக்களுக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு அவன் ஆட்சி செய்ய போகிறான் என்று தெரியவில்லை. இருந்தாலும் அவனுடைய ஆட்சி பொற்காலமாக இருக்க வேண்டும், ஆசீர்வாதத்தின் காலமாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் இவன் கடவுளுக்கு அஞ்சி வாழ்கிறவனாக இருக்க வேண்டும். அதை ஞாபகப்படுத்துகிறார், அதனை எடுத்து சொல்லுகிறார். நீ கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்து ஆட்சி செய்தால் கடவுள் உன்னை மென்மேலும் ஆசீர்வதித்துக் கொண்டே போவார். நீ செய்ய வேண்டியது என்ன? அவருடைய பாதையில நீ நடக்க வேண்டும், அவருடைய சொற்களை நீ கேட்க வேண்டும், அவருடைய விதிமுறைகளை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தால் அதுதான் ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உண்டு. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சட்டத்திட்டங்கள் இருக்குதா இல்லையா? இருக்கு. அது அப்பா உருவாக்குறாரோ, தாத்தா பாட்டி உருவாக்குறாங்களோ, அல்லது பிள்ளைகள் ஏற்படுத்துறாங்களோ, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு நெறிமுறை இருக்கு. அவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, அவங்க பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி, அவங்க கஷ்டங்களுக்கு ஏற்ற மாதிரி, அவங்க தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு குடும்பமும் ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற நெறிமுறைகள் தவறான நெறிமுறைகள் அல்ல. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் தானே அப்பா நினைப்பார். நம்ம குடும்பம் ஒரு கௌரவமான குடும்பமா இருக்கணும் அப்படின்னு தானே அம்மா நினைப்பாங்க.
அப்ப அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து அந்த குடும்பத்தை நடத்திக்கிட்டு போறாங்க அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய அல்லது அவங்க உருவாக்கக்கூடிய விதிமுறைகள் எல்லாம் நம்மை கஷ்டப்படுத்தக்கூடியதாக இருக்கலாம், ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க தான். ஆனாலும் அந்த கஷ்டப்படுத்துவது என்பது, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்க என்பது நம்முடைய நலனுக்காக என்று நாம் எடுத்துக்கொண்டால்தான் அந்த அறிவுரைகள் நமக்கு உதவும். இல்லை என்றால் என்ன பண்ணுவோம், நீங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, நான் என் இஷ்டம் போலதான் இருப்பேன். அப்ப அப்பா அம்மா சொல்லியும் இன்றைக்கு கடவுள் பக்கமோ அல்லது குடும்பத்தின் பக்கமோ திரும்பாத பிள்ளைகள் இருக்கத்தான் செய்யறாங்க. நம்ம பார்க்கிறோம், நம்ம ஊர்களில் பார்க்கிறோம். 2-3 பிள்ளைங்க ஒரு குடும்பத்தில் இருக்கிறாங்க. 2 பிள்ளைங்க ஆலய காரியங்களுக்கு ஈடுபடுறாங்க, அப்பா அம்மா பேச்சு கேட்கறாங்க, அப்பா அம்மா சொல்ற வேலையை கேட்கறாங்க, செய்யறாங்க. ஆனா ஒருத்த மட்டும் என்ன பண்றான், விதி விலக்கா மாறி போயிட்டே இருக்கிறான். கடவுள்கிட்ட இருந்து தூரமா போறான், குடும்பத்திலிருந்து தூரமா போறான், அப்பா அம்மா கிட்ட இருந்து தூரமா போறான், கூட பிறந்த உறவுகிட்ட இருந்து தூரமா போறான். தூரமா போய் என்ன சாதிக்க போறாரு? கடைசியில ஒண்ணுதான் மிஞ்சும். என்ன? வெறுமை, தனிமை, விரக்தி. இவைகள் மிஞ்சும் போது வாழ்க்கை வெறுத்து போகும். கடைசியில என்னன்னு புலம்புவாங்க, என்னை அப்பா அன்பு செய்யல, என்னை அம்மா அன்பு செய்யல, எனக்கு யாரும் மதிப்பு கொடுக்கல, என்னை யாரும் புரிஞ்சுக்கல, எல்லார் மேலையும் பழிய போட்டுட்டு தன் மேல ஒன்றுமே இல்லாதது போல என்ன பண்ணுவாங்க, பழி யார் மேல போடுவாங்க? மொத்த பழியும் அப்பா மேல போகும், அம்மா மேல போகும். இதுதான் நடந்து கொண்டிருக்கு நம்முடைய சமூகங்களில், நம்முடைய குடும்பங்களில் அதுதான் நடக்கிறது. அன்பிற்குரியவர்களே, சாலமோன் சாவ போற, கம்முன்னு சாவியா, தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொன்னாரா? தாவீதை பார்த்து, வயசான பெரியவரை சாவ போற, நீ என்ன இந்த நேரத்தில் முனவின்னு இருக்கிற, கம்முன்னு போய் சேருவியா அப்படின்னு சொன்னாரா? இல்லை. அப்பா மேல அவ்வளவு மதிப்பு வைத்திருந்தார். அவங்க அப்பா எவ்வளவு வீரசூரன் இல்லைங்களா? கோலியாத்து என்கிற ஒரு பெரிய அரக்கனை சாகடித்த ஒரு இளைஞன். சின்ன வயசுல அப்பா ஒரு பெரிய சாதனையை செஞ்சாரு அப்படின்ற ஒரு உணர்வு சாலமோனுக்கு இருந்திருக்குமா, இருந்திருக்காதா? அப்ப அப்பா அம்மா அவனுடைய பெருமைகளை நினைத்து பிள்ளைகள் என்ன பண்ணணும், சரியா வாழணும். அப்ப அப்பா அம்மா அவனுடைய பெருமை நான் சொல்றது அவனுடைய கௌரவம், ஒரு கட்டுக்கோப்பான வாழ்க்கை. நம்ம அப்பா அம்மா வாழ்ந்திருப்பாங்க, அப்ப அதை நம்ம காப்பாற்ற வேண்டியது நம்முடைய பொறுப்பா இல்லையா? என்ன அமைதியா இருக்கிறீங்க, எல்லாம் இருக்கீங்க. அப்பா அம்மா கட்டி காத்த அந்த ஒரு கௌரவத்தை பிள்ளைங்க காப்பாற்றணுமா, காப்பாற்றக்கூடாதா? காப்பாற்றணும். பாருங்க, எல்லாம் அப்பா அம்மாவா தாங்கிறீங்க, பிள்ளைங்களை காணோம். இது எல்லாம் நீங்க தான் போய் சொல்லணும். இன்னைக்கு ஃபாதர் இதெல்லாம் சொன்னாரு, நீங்க ரொம்ப மிஸ் பண்ணிட்டீங்க, அதனால நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும், வீட்டில் போயிட்டு இன்னொரு பிரசங்கம் வைக்கணும். வைப்பீங்களா? வைக்கணும். அவன் மொபைல் எடுத்து தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, எங்க உங்க பேச்சை கேட்க போறாங்க? ரொம்ப பிஸியா இருப்பாங்க பிள்ளைங்க. இருந்தாலும் சாலமோன் அரசர் செவி கொடுத்து கேட்டார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். எல்லாரும் நற்கருணை ஆண்டவரை நோக்கி இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே ஆசீர்வதியும். இயேசுவே அப்பா தகப்பனே, இதோ உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இங்கே கூடியிருக்கின்ற ஒவ்வொருவரையும் உம்முடைய அருள் வளங்களால் நிரப்பும் ஆண்டவரே. ஆசீர்வாதத்தின் ஊற்றாய் இருக்கிறவர் நீரே. இந்த நாளில் உம்மை தேடி வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆசீரால் நிரப்பும் ஆண்டவரே. உம்முடைய அருளால் நிரப்புங்க சுவாமி. அப்பா, நாங்கள் ஒவ்வொருவரும் அறிவுரைகளை வழங்குகின்ற ஒரு நிலையிலே இருக்கிறோம் தகப்பனே. பெற்றோர்களாய் இருக்கின்ற இவர்களுக்கு இதோ ஞானத்தை கொடுப்பீராக. இதோ இவர்கள் தங்களுடைய குடும்பத்தை வழிநடத்துகின்ற பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. ஒவ்வொருவரும் தாவீதை போல இதோ உம்முடைய பிரசன்னத்தை நாடி தேடி வருகின்ற பிள்ளைகளாய் இருக்கிறார்களே அப்பா, இவர்களை வழிநடத்தும், இவர்களை ஆசீர்வதியும், இவர்களை உம்முடைய அருள் வளங்களால் நிரப்பும் தகப்பனே. எல்லோரையும் உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்பும் ஆண்டவரே. இயேசுவே 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 தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவர் மீதும் இறங்கும், உம்முடைய பிள்ளைகள் மீது இறங்கும். சிறு பிள்ளைகளை நீர் அரவணைத்து ஆசீர்வதித்தீரே, அதே போல இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆசீரால் நிரப்புங்க ஆண்டவரே. நாங்கள் கேட்பதெல்லாம் இதோ நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும்.
நாங்கள் விரும்புவதெல்லாம் உம்முடைய ஆசீர்வாதத்தை மட்டுமே தகப்பனே. வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகளை இதோ நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே பதிய வைத்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆசீரால் நிரப்பும் தகப்பனே. ஞானத்தால் நிரப்பும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையால் நிரப்பும் தகப்பனே. ஆவியின் அருட்பொழிவால் எங்களை நிரப்பியருளும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வல்லமை இறங்கட்டும், ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 தகப்பனே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இதோ உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. இயேசுவே இறங்கட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இதோ உம்முடைய திருநாமத்தை நாங்கள் போற்றி துதிக்கிறோம். இதோ உம்முடைய திருநாமம் வல்லமை மிக்க நாமமாய் இருக்கிறதே தகப்பனே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இதோ இறங்கும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் தகப்பனே. உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய அன்பால் நிரப்பும், உம்முடைய ஆசீரால் நிரப்பு சுவாமி. இயேசுவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய திருநாமத்தை நாங்கள் போற்றி துதிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி. வல்லவரே உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி. கோடான கோடி நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, ஒரு குடும்பம் இறைவனுடைய ஆசீரால் நிரப்பப்படுவது என்பது எப்போது என்கிற ஒரு கேள்வியை நாம் எழுப்புவோம் எனில், தாவீதுடைய வார்த்தைகள் தான் அதற்கு விடையளிக்கின்றன. ஆண்டவருடைய நியமங்களையும் அவருடைய விதிமுறைகளையும் கட்டளைகளையும் கருத்தாய் எந்த குடும்பம் கடைபிடிக்கிறதோ, எந்த மனிதர் எல்லா கட்டளைகளையும் கருத்தாய் கடைபிடித்து வாழ்கிறாரோ அவர் ஆசீர்வாதத்தின் பாதையில பயணித்துக் கொண்டே இருப்பார். ஆண்டவர் அவரை நிறைவாக ஆசீர்வதிப்பார். இதைத்தான் இந்த முதல் சிந்தனை நமக்கு தருகிறது. நாமும் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். நம்மை நாடி தேடி வருகின்ற ஒவ்வொருவரும் அந்த ஆசீர்வாதத்தில் வழி நடத்தப்பட வேண்டும். அதற்கு நாம் அவர்களுக்கு துணையா இருக்க வேண்டும். அப்ப ஞான மேய்ப்பர்கள் என்கிற முறையில, பெற்றோர்கள் என்கிற முறையில, ஞான பெற்றோர்கள் என்கிற முறையில நீங்கள் யாருக்கு பொறுப்பாய் இருக்கிறீர்களோ, அது குடும்பமாக இருக்கட்டும், பேரப்பிள்ளைகளாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், எல்லாருக்கும் நீங்கள் வழிகாட்டியாய் மாற வேண்டுமெனில் நம்ம ரெண்டு செய்யணும். ஒன்று, கடவுளுடைய கட்டளையை கடைபிடித்து நம்மை நாம் தயாரித்துக் கொள்ள வேண்டும். நாம் முன் உதாரணமாய் விளங்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய செயல்முறை, நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் நாம் உருவாவதற்கு காரணமாய் இருக்க வேண்டும். இப்ப நாம சரியில்லைன்னா நம்ம வழி நடத்த முடியுமா? நம்ம ஒரு நல்ல பண்பை கொண்டிருக்கவில்லை என்றால் மற்றவர்களை நீ இப்படி வாழணும், இப்படி செய்யக்கூடாது, இப்படி பேசக்கூடாது என்று நாம் சொல்ல முடியுமா? அறிவுரைகள் சொல்வதற்கு முன்பாக அறிவுரைகள் வழங்குவதற்கு நான் தயாராக இருக்க வேண்டும், தகுதி உள்ளவனாக இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்றார். அடுத்தவரை பார்த்து உன்னுடைய கண்ணில் இருக்கும் துரும்பை நான் எடுக்கட்டுமா என்று கேட்பதை விட உங்களுடைய கண்களில் இருக்கக்கூடிய துரும்பை எடுத்து போடுங்கள். அந்த துரும்பை நாம் எடுத்து போட்டால்தான் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நம்ம வழிகாட்டிகளாய் இருப்பதற்கு நமக்கு நன்றாய் கண் தெரியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்வது என்பது அவ்வளவு எளிமையானது அல்ல. உண்மையிலேயே அன்பு சகோதர சகோதரிகளே, எக்ஸாம்பிளரி லைஃப் என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த காலத்துல முன் உதாரணமான வாழ்க்கை என்பது எல்லாவற்றிலும் சரியாக இருக்க வேண்டும். பெர்ஃபெக்ஷன் இருந்தால்தான் நான் உதாரணமான ஒரு குருவாக இருக்க முடியும். சொல் ஒன்றாக செயல் வேறொன்றாக இருந்தால், முரண்பாடு உள்ளதாக இருந்தால் நாம் முன்மாதிரியாக மாற முடியாது. நம்முடைய வாழ்க்கையோ எடுத்துக்காட்டான வாழ்க்கையாக இருக்க வேண்டுமெனில் சொல்லும் செயலும் ஒத்து போக வேண்டும். தாவீது தவறு செய்தார்,
ஆனால் அந்த பாவத்திற்காக அழுது அழுது கடவுளிடம் மன்னிப்பு கேட்டார். திருப்பாடல் 51 அவருடைய அழுகையாக இருக்கிறது, அவருடைய புலம்பலாக இருக்கிறது. கடவுளே, என்னை உம்மிடமிருந்து தள்ளி விடாதேயும் என்று புலம்புகிறார். உம்முடைய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும் என்று அழுகிறார். ஈசோப்புள்ளினா என் மீது தெளித்திரடும், நான் வெண்பணியில் வெண்மையாவேன், என்னை உம்முடைய பிரசன்னத்திலிருந்து தள்ளிவிடாதேயும் என்று அவர் கண்ணீர் விட்டு மன்னிப்பு கேட்கிறார். அப்ப தன்னை தேடி வந்து தன்னுடைய குறையை ஏற்றுக்கொண்டு வருந்தி அழுகின்ற ஒரு பாவியை கடவுள் ஒரு நாளும் புறக்கணிப்பதில்லை. அப்ப அதுதான் தன்னை தகுதிப்படுத்துவதற்கான முதல் அடி. தன்னை தகுதிப்படுத்திக் கொள்வதற்கான முதல் அடி எடுத்து வைப்பது என்பது நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்பது, நம்மை நாம் தூய்மைப்படுத்திக் கொள்வது, நம்மை நாம் சரி செய்து கொள்வது, நம்மை நாம் செதுக்கிக் கொள்வது. ஒவ்வொருவரும் தன்னை செதுக்கிக் கொள்ள வேண்டும். இப்ப பாருங்க, ஒரு தேக்கு கன்று வைக்கிறோம், தொடர்ந்து கவனிக்க வேண்டும். தேவையில்லாத கிளைகளை அது கழித்து விடுகிற போதுதான் அது நேராக நமக்கு பயனுள்ளதாக, பிற்காலத்தில் பயன்படக்கூடியதாக அது வளர்கிறது. ஒரு மரத்திற்கு இவ்வளவு பராமரிப்பு தேவை என்றால், மனிதர்களாகிய நாம் ஞானத்தோடு வாழ வேண்டும், விவேகத்தோடு வாழ வேண்டும், ஆற்றலோடு வாழ வேண்டும், திறமைகளோடு வாழ வேண்டும், செல்வங்களோடு வாழ வேண்டும் என்றால் நம்ம எவ்வளவு செதுக்க வேண்டி இருக்கிறது. தேவையில்லாத குப்பைகளை எல்லாம் எவ்வளவு நம்ம கழிக்க வேண்டி இருக்கிறது. தேவையில்லாத எண்ணங்கள், பொறாமையாக இருக்கட்டும், பழி வாங்குகிற எண்ணமாக இருக்கட்டும், சேர்த்து வைக்கின்ற எண்ணமாக இருக்கட்டும், பேராசையாக இருக்கட்டும், எது வேண்டுமானாலும் தேவையற்ற கிளைகள் என்று நம்முடைய உடலிலோ, நம்முடைய உள்ளத்திலோ, நம்முடைய வாழ்க்கையிலோ, நம்முடைய குடும்பத்திலோ இருந்தால் நம்ம அதை என்ன பண்ணணும்? கழித்து விட வேண்டும். அதுதான் நம்ம இன்றைக்கு செய்ய வேண்டும். அப்ப தாவீதை போல தன்னுடைய மகனுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய தகுதி அவருக்கு வந்து விட்டதா, வரவில்லையா? தாவீதுக்கு வந்துருச்சா, வரலையா? வந்துருச்சு. எப்பொழுது தன்னுடைய தவறை உணர்ந்து அவர் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டாரோ, நாத்தான் அவருடைய தவறை சுட்டிக்காட்டி, இதுதான் நீ செய்த தவறு, உன்னுடைய அரசாட்சியின் கீழ் நடந்து கொண்டிருக்கின்ற மாபெரும் தவறை செய்தவன் நீயே என்று சொல்லி உணர்த்துகிற போது அதை ஏற்றுக்கொண்டு அதற்காக மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்கிற போது தன்னை அவர் செதுக்கிக் கொண்டார் என்று தான் நாம் சொல்லுகிறோம். அவரே சிற்பியாகவும் தன்னை செதுக்கிக் கொண்டு ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்று கடவுளுடைய பார்வையிலே ஒரு தூய வாழ்வு வாழ வேண்டும் என்கிற எண்ணம் பிறந்ததே, அதுதான் அவர் தன்னை செதுக்கிக் கொண்ட விதம். அன்பிற்குரியவர்களே, நாம் மற்றவர்களுக்கு அறிவுரை வழங்க வேண்டும், இல்லை என்று சொல்லவில்லை. நீங்க யாருக்கும் புத்திமதி சொல்லாதீங்க, நீங்க யாருக்கும் அறிவுரை வழங்காதீங்க என்றெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நாம் அந்த பொறுப்பில் இருக்கிறோம். ஒரு தலைமை நமக்கு பொறுப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பணி செய்ய வேண்டும், இதை வழிநடத்த வேண்டும், இந்த பங்கை வழிநடத்த வேண்டும், இந்த மக்களை வழிநடத்த வேண்டும் என்கிற பொறுப்பு தரப்படுகிற போது நாம் அவர்களை வழிநடத்த வேண்டும் என்றால் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போலத்தான் உங்களுடைய குடும்பங்களிலும், உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் வழி நடத்துகிறீர்கள் என்றால் அப்ப அந்த தலைமை பண்புக்கு, அந்த தலைமை பொறுப்புக்கு நீங்கள் தகுதி உள்ளவர்களாக எப்பொழுதும் இருக்க வேண்டும். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நான் செதுக்கி கொண்டேன், இன்னைக்கு நான் சுத்தமாயிட்டேன், இன்னைக்கு நான் நல்லவனாயிட்டேன் என்று ஒரு நாளில் முடிந்து விடக்கூடிய விஷயம் அல்ல. எதுவும் ஒரு நாளில் முடிய போவதா அல்ல. நம்முடைய இறுதி மூச்சு வரை நாம் சரியாக வாழ பழகிக் கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். தவறுகள் வரும், சூழ்நிலைகள் வரும். இருந்தாலும் சூழ்நிலைகளை மாற்றி தவறுகளை கடந்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் நாம் வென்றெடுத்து கடவுளின் பிள்ளைகளாக நாம் மாறுகிற போதுதான் அறிவுரை சொல்வதற்கு, ஆலோசனைகள் சொல்வதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக மாறுகிறோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். அப்ப நீங்க எல்லாருமே தாவீதை போல ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறீர்கள். அதை நீங்க உணரணும். யாரெல்லாம் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு குடும்பத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர்களோ உங்கள் அத்துணை பேருக்கும் தாவீதை போன்ற தலைமை பண்பு வேண்டும். பிள்ளைகளை வழிநடத்துவது, உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற மக்களை வழிநடத்துவது, உழைத்து வழிநடத்தலாம், அறிவுரைகள் சொல்லி வழிநடத்தலாம், ஆலோசனைகள் சொல்லி வழிநடத்தலாம், கூடவே இருந்து வழிநடத்தலாம். இப்படி பல நிலைகளில் நீங்கள் வழிநடத்துகின்ற பொறுப்புகளில் இருக்கிறீர்கள் என்றால் தாவீதை போல ஞானத்தை பெற்று கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்து கடவுளின் பிள்ளைகளாக நீங்கள் மாறுகிற போதுதான் நாம் அறிவுரைகள், ஆலோசனைகள் கொடுப்பதற்கு நம்மை நாம் தயார் செய்து கொள்கிறோம்.
இரண்டாவதாக நற்செய்தி வாசகத்திற்கு வருகிறோம். முதல் வாசகம் தந்தை மகனுக்கு சொல்லுகின்ற அறிவுரை என்றால், நற்செய்தி வாசகத்திலே ஒரு குரு சீடனுக்கு சொல்லுகின்ற அறிவுரை. ஆண்டவர் இயேசு 12 சீடர்களையும் திருத்தூதர்களையும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவராக அனுப்புகிறார். அவர்களை அனுப்புகிற போது அவர்களுக்கு அறிவுரைகள் சொல்லுகிறார். நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், எதை தேட வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை அறிவிக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்களுக்கு ஒரு குரு தன்னுடைய சீடனுக்கு எதை சொல்லி அனுப்ப வேண்டுமோ அதை சொல்லி அனுப்புகிறார். இன்றைக்கு நாம் எல்லோருமே ஆண்டவர் இயேசுவின் சீடர்களாக இருக்கிறோம். இப்ப பாருங்க, முதல் சிந்தனை, குடும்ப பொறுப்பில் இருக்கிற நீங்கள், குடும்பத்தை வழிநடத்துகிற பொறுப்பில் இருக்கிற நீங்கள், முன்மாதிரியான வாழ்க்கையினால, எடுத்துக்காட்டான வாழ்க்கையினால நீங்கள் எல்லாருக்கும் என்ன பண்ணணும்? அறிவுரை சொல்ல வேண்டும். அப்ப 2 விஷயம். ஒன்று, நாமும் சரியா இருக்கணும், நடத்துறவங்களையும் சரியா வழி நடத்துவதற்கான ஞானத்தை பெற்றிருக்க வேண்டும். அது 2 விஷயம் செய்ய வேண்டும். நற்செய்தி வாசகத்திற்கு வருகிற போது குரு சீடனை எவ்வாறு உருவாக்கி அனுப்புகிறாரோ அதை பற்றி நாம பேசுகிற போது, சிந்திக்கிற போது, ஆண்டவர் இயேசுவுக்கு நாம் சீடர்களாயிருக்கிறோம். அப்ப அன்றைக்கு சீடர்களுக்கு சொன்ன வார்த்தைகள் மட்டுமல்ல இது, இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை, அழைப்பு, நம் ஒவ்வொருவரையும் அவருடைய சீடர்களாக வாழ அழைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. பாருங்க, பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு, பை, இடைக்கச்சையில் செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஆனால் மிதியடி போட்டுக் கொள்ளலாம், அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். இதை இந்த காலத்தில் படிக்கும்போது இது குருக்களுக்கு மட்டுமா, அருட்கண்ணியர்களுக்கு மட்டுமா, இதை எப்படி புரிந்து கொள்வது என்றெல்லாம் நம்ம கேள்விகள் எழுப்பலாம். இதை படிக்கிற போதே ஒரு சிலருடைய மனதில் என்ன தோணும்? எங்க இன்னைக்கு சாமியாருங்கள்லாம் காரில் போகிறாங்க, காரில் வராங்க, விதவிதமாக ஜீன்ஸ் பேண்ட் போடுறாங்க, அவங்க பாட்டுக்கு ஜாலியாக இருக்கிறாங்க என்றெல்லாம் பேச்சு மக்களுடைய மனங்களில் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அன்றைக்கு இயேசுனுடைய காலத்தில் இயேசு சொன்னதை போல இன்றைக்கு வாழ முடியுமா என்றால், காலத்திற்கு ஏற்றாற் போல பணி செய்கிற போது நம்முடைய பணிக்காகவே நாம் இவற்றையெல்லாம் பயன்படுத்துகிறோமே தவிர சேர்க்க வேண்டும் என்கிற எண்ணம், எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்கிற எண்ணம் எல்லாம் எந்த குருவுக்கும் இருக்கக்கூடாது என்பதில் தெளிவு இருக்க வேண்டும். நம்ம பயன்படுத்த வேண்டுமே ஒழிய, நம்முடைய பணிக்காக பயன்படுத்த வேண்டுமே ஒழிய அதுதான் சேர்க்க வேண்டும், அதைத்தான் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் இருந்தது என்றால் ஆண்டவர் இயேசுவுக்கு நாங்கள் எல்லாம் உண்மையான சீடர்களாக இருக்க முடியாது. அன்பிற்குரியவர்களே, இந்த வார்த்தைகளை வார்த்தைக்கு வார்த்தை பொருள் கொள்வதை விட அது உணர்த்துகின்ற நோக்கம் என்ன என்று நாம் பார்க்கிற போது, இறையாட்சி தான் முதன்மையாக இருக்க வேண்டும். உலக தேவைகள் அவையெல்லாம் இரண்டாவதாகத்தான் இருக்க வேண்டும். யாரை முன்னிலைப்படுத்த வேண்டும்? கடவுளை முன்னிலைப்படுத்த வேண்டும், கடவுளை மையப்படுத்த வேண்டும், கடவுளின் அரசை அறிவிக்க வேண்டும். நாங்க மட்டும் இல்லை, எல்லாருமே. நாங்க ஒரு பங்குல ஒரு சமுதாயத்துக்கு அறிவிக்கிறோம் என்றால், நீங்கள் குடும்பத்தில் அந்த நற்செய்தி பணியை ஆற்ற வேண்டும். இறை அரசை பற்றி பேச வேண்டும், கடவுளை பற்றி பேச வேண்டும், நீங்கள் சந்திக்கக்கூடிய மனிதர்களோடு பேச வேண்டும். அப்ப நாம் நற்செய்தி பணியில் ஈடுபடுகிற போது, ஆண்டவரை பற்றி அறிவிக்கிற போது, இதோ நான் ஆண்டவரை பற்றி அறிவிக்கிறேன், எனக்கு என்ன ஆதாயம் என்று தேடுவதை விட நான் ஆண்டவரை அவர்களுக்கு அறிமுகம் செய்கிறேனா, நான் இயேசுவை பற்றி அவர்களோடு பேசுகிறேனா, அதில் தான் நாம் கவனம் செலுத்த வேண்டுமே ஒழிய அதனால் எனக்கு என்ன வந்து சேரும், அதனால் எனக்கு என்ன அனுகூலம் கிடைக்கும் என்று தேவையை அடிப்படையாக வைத்து பணி செய்தால் நம்ம ஆண்டவருக்கு சீடர்களாய் இருக்க முடியாது. ஆகவே இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு சொன்ன அறிவுரை, இறையரசை மையப்படுத்தி பணி செய்யுங்கள், வேற எதையும் நீங்கள் தேடாதீர்கள். ஆண்டவர் இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கிறார், யாரெல்லாம் இறையாட்சிக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னை பின்பற்றுகிறாரோ, பின்தொடர்கிறாரோ அவருக்கு மறுமையில் எல்லாம் சேர்த்து தரப்படும் என்று சொல்லியிருக்கிறார். கைமாறு பெறாமல் போகார் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப நமக்கு என்ன கைமாறு? அவர் தரப்போகின்ற நிலை வாழ்வு, அவர் தரப்போகின்ற விண்ணக வாழ்வு, அவர் நமக்கு கொடுக்க போகின்ற மோட்ச வாழ்வு, அதுதான் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய பரிசு. அதற்காக நாம் இந்த உலகத்தில் உழைக்க வேண்டும், அதற்காக நாம் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும். பேராசைக்கும்
சேர்த்து வைக்கின்ற எண்ணத்திற்கும் இடம் கொடுக்காமல் கடவுளை நாடி தேட வேண்டும் என்பதே நம்முடைய முதன்மையான எண்ணமாக இருக்க வேண்டும். அப்ப சீடர்களாக இருக்கக்கூடிய நாம் யாரை முன்னிலைப்படுத்த வேண்டும்? கடவுளை முன்னிலைப்படுத்த வேண்டும், இயேசுவை முன்னிலைப்படுத்த. குடும்பத்தில் கூட நீங்க ஒரு காரியத்தை தொடங்குகிற போது, ஒரு செயலை செய்கிற போது கூடி ஜெபியுங்க. ஒரு சின்ன ஜெபத்தை சொல்லி ஆரம்பிங்க. அது மிகவும் நல்லது. அது ஆசீர்வாதமாக அந்த நாளே கடவுள் உங்களை வழி நடத்துவார். ஒரு பயணம் போறீங்க, 4 பேர் 5 பேர் ஒன்னா சேர்ந்து கிளம்புறீங்களா, ஒரு சின்ன ஜெபம். பயணத்தை தொடங்குவதற்கு முன்பாக ஒரு ஜெபம். ஒரு வீட்டிற்கு பெண் பார்க்க போறீங்களா, அல்லது மாப்பிள்ளை வீடு பார்க்க போறீங்களா, ஒரு சின்ன ஜெபம். வீடு கட்ட தொடங்க போறீங்களா, சாமியார் தான் வந்து ஜெபம் பண்ணணும் என்று காத்திருக்க வேண்டாம். நீங்களே சேர்ந்து ஒரு பரிசுத்த ஆவியான ஒரு பாடல் பாடி ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஒரு நற்செய்தியை வாசித்து இறைவார்த்தையை வாசித்து ஒரு சின்ன ஜெபம் செய்யுங்க. அந்த வேலை கண்டிப்பாய் ஆசீர்வாதத்தோடு நிறைவு பெறும். இப்படி எல்லா விஷயங்களுக்கும் சொல்லலாம். ஆண்டவரை நாடி தேடுவோம், ஆண்டவரை முன்னிலைப்படுத்துவோம். எப்பொழுதும் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரை மட்டுமே நாம் முன்னிலைப்படுத்துவோம். எல்லாவற்றையும் அவர் நமக்கு சேர்த்து கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசனத்தில் நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு செவி சாய்க்கிறவர். எப்படி ஒரு தாய் தன்னுடைய மகனுக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ ஒரு குழந்தை எதிர்பார்ப்பதற்கு முன்னதாகவே அந்த தாய் செய்வதைப் போல, தந்தை தன்னுடைய மகனுக்கு செய்வதைப் போல, நம்முடைய கடவுள், நம்முடைய தெய்வம் நாம் கேட்பதற்கு முன்னதாகவே நமக்கு என்ன வேண்டும் என்பதை அறிந்து வைத்திருக்கிறவர். இந்த நாளிலே நீங்கள் எல்லாருமே நம்பிக்கையோடு வந்திருக்கிறீங்க. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்கிற நம்பிக்கையோடு வந்திருக்கிறீங்க. உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. இந்த நேரத்தில் உங்களுடைய குடும்பத்திற்காக முக்கியமாக ஜெபியுங்கள். குடும்ப சமாதானம் அதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. குடும்பத்தில் சமாதானம், குடும்பத்தில் நிம்மதி, குடும்பத்தில் மகிழ்ச்சி, குடும்பத்தில் ஒற்றுமை. இது எந்த குடும்பத்தில் இல்லையோ அங்கே வேதனை தான் மிஞ்சும், அங்கே அழுகை தான் மிஞ்சும். ஆகவே நாம் எதிர்பார்ப்பதெல்லாம் நம்முடைய குடும்பத்தில் சமாதானம் வேண்டும், மன நிம்மதி வேண்டும், பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு வேண்டும், எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் தான் நமக்கு இருக்கிறது. ஆகவே இந்த நேரத்தில் பாடற் குழுவினரோடு சேர்ந்து விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே என்கிற பாடலோடு நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுப்போம். கடவுள் நம்முடைய குறைகளை நிறைவாக்குவார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி.
இயேசுவேன்னு அவருடைய திருப்பெயரை சொல்லி கூப்பிட்டு, அப்பா இதோ என்னுடைய வேதனையை நான் ஒப்பு கொடுக்கிறேன், இதோ என்னுடைய குடும்பத்தை பாதித்து கொண்டிருக்கிற அந்த விஷயத்தை ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. என்னுடைய வாழ்க்கை கசப்புள்ளதான் இருக்கிறது, இதோ எனக்கு வேலை இல்லாமல் இருக்கிறது, எனக்கு வேலை வாய்ப்பை கொடுங்க சுவாமி. அப்பா என்னுடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கு, சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு நம்பிக்கையோடு கூப்பிடுங்க. இயேசுவை நோக்கி கூப்பிட்டு கேளுங்க. இயேசுவே, எல்லாரும் வாய் திறந்து ஜெபிங்க, எல்லாரும் வாய் திறந்து கூப்பிடுங்க, நம்பிக்கையோட கூப்பிடுங்க. இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார், இயேசு உங்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறார். இதோ உங்களுடைய கஷ்டம் நிறைந்த, வேதனை நிறைந்த, அழுகை நிறைந்த மன்றாட்டுகளுக்கு ஆண்டவர் செவி சாய்க்கிறார். நம்பிக்கையோட கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. எல்லாரும் நம்பிக்கையோட கூப்பிட்டு ஜெபிங்க. இயேசுவே, ஆண்டவரே, இதோ உம்முடைய மக்கள் மீது மனம் இறங்குவீராக. இங்கிருக்கின்ற ஒவ்வொருவர் மீதும் நீர் மனம் இறங்கி இவர்களை ஆசீர்வதிப்பீராக. எல்லாம் வல்லவரே, பரிசுத்தத்தின் ஊற்றாய் இருக்கிறவரே, இதோ உம்முடைய திருநாமத்தில் நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம் தகப்பனே. இதோ உம்முடைய திருநாமத்தில் நாங்கள் நம்பிக்கை வைத்து கேட்கிற ஒவ்வொரு மன்றாட்டுக்கும் நீர் செவி சாய்ப்பீராக. நீர் அருள் வளங்களை அபரிவிதமாய் பொழிவீராக ஒவ்வொருவர் மீதும் தகப்பனே. ஆண்டவரே, இங்கிருக்கின்ற எல்லாருடைய குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதோ அவருடைய குடும்பங்களை சமாதானத்தில் கட்டி எழுப்புங்க ஆண்டவரே. இதோ உம்முடைய வல்லமையான பிரசன்னத்தினாலே அவர்களை ஒன்று சேருங்க ஆண்டவரே. யாரெல்லாம் பிரிந்து போயிருக்கிறார்களோ, எந்த குடும்பங்களில் எல்லாம் இதோ மன கஷ்டங்கள் அதிகமாக இருக்கிறதோ, எல்லா குடும்பங்களிலும் ஆண்டவரே, இதோ உம்முடைய சமாதானம் நிலைத்திருக்கட்டும். இந்த உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னீரே அப்பா. உம்முடைய வாக்குறுதிகள் மேலானவை. நீ தந்த வாக்குறுதிகளை எப்பொழுதும் நீ நிறைவேற்றாமல் விட்டுவிடுவதில்லை தகப்பனே. அப்பா, இதோ வாக்குறுதிகளை மீறாத தேவன் நீரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானத்தை ஏற்படுத்தும் ஆண்டவரே. இதோ அவருடைய குடும்பங்களிலே மகிழ்ச்சியை நீர் அபரிவிதமாய் உருவாக்கி தந்திரலும் தகப்பனே. எல்லாரும் ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்கின்ற பாக்கியத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. நான் தனிமையிலே இருக்கிறேன், இதோ நான் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறேன், எனக்கென்று யாருமே இல்லையே என்று யாரெல்லாம் வேதனையோடு உம்மை நோக்கி வந்திருக்கிறார்களோ அப்பா தகப்பனே, அவர்களுக்கு உம்முடைய ஆறுதல் மொழியை தருவீராக. சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள் என்று சொன்னவரே, உம்மை நோக்கி வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளையையும் இதோ இந்த மாலை நேரத்தில் தகப்பனே, அஞ்சாதே மகனே, நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன் என்று சொல்லி அப்பா இவர்களை தேற்றுவீராக. இயேசுவே இறங்கும், இயேசுவே இறங்கும், தாவீதின் திருமகனே இதோ எங்கள் மீது இறங்கும் என்று நம்பிக்கையோடு கூப்பிடுகின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, நோயிலிருந்து விடுதலையை தாருங்க சாமி. யாருக்கெல்லாம் எங்கெல்லாம் வலி இருக்கிறதோ அந்த வலியை ஒப்பு கொடுக்கிற சமயத்தில் தகப்பனே, அவர்களை நீ சுகப்படுத்துவீராக ஆண்டவரே. உம்மை தொட்டாலே நாங்கள் நலம் பெறுவோம். நம்பிக்கையோடு உம்முடைய பிரசன்னத்தை தொட்டு உம்முடைய ஆசீர்வாதத்தை வேண்டி நின்று கொண்டிருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவரே, இது உம்முடைய வல்லமையான அருள் பிரசன்னத்தினாலே நற்சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, நோயிலிருந்து விடுதலையை தாரோ. இதோ நுரையீரல் பிரச்சனை, சுவாச கோளாறு, இதோ வயிறு பிரச்சனை, இதோ கர்ப்பப்பை பிரச்சனை, யாருக்கெல்லாம் கட்டிகள் இருக்கிறதோ, கேன்சர் கட்டிகள் இருந்தால் ஆண்டவரே, இதோ உம்முடைய பிரசன்னத்தில் நம்பிக்கை வைக்கிறோம், உம்முடைய திருப்பெயரில் நம்பிக்கை வைக்கிறோம். இப்பொழுதே உம்முடைய பிரசன்னம் அற்புதம் செய்யட்டும் தகப்பனே. இதோ உம்முடைய திருநாமத்தில் நாங்கள் நம்பிக்கை வைக்கிற போது எல்லா நோய்களும் பறந்தோடட்டும் தகப்பனே. நீர் விரும்பினால் எல்லாம் நடக்கும் ஆண்டவரே. அப்பா, நம்பிக்கையோடு கூப்பிடுகின்ற உம்முடைய பிள்ளைகளுடைய கூக்குரலுக்கு செவி சாய்த்திருளும் ஆண்டவரே. நோய் நொடிகளிலிருந்து விடுதலையை தாரும் ஆண்டவரே. எந்தெந்த குடும்பங்களுக்கு எதிராக பில்லி சூனிய கட்டுகள் எல்லாம் இருக்கின்றனவோ அந்த கட்டுகள் எல்லாம் உடைந்து போகட்டும். இதோ உம்முடைய திருப்பெயரை நம்பிக்கை வைத்து நாங்கள் கட்டளை இடுகிறோம் ஆண்டவரே. இதோ அந்த கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படட்டும், கட்டுகள் எல்லாம் எரிந்து போகட்டும் தகப்பனே. இதோ மனிதனுடைய பொறாமை எண்ணங்கள் எல்லாம் அழிந்து போகட்டும் ஆண்டவரே. கண்ணீரோடு செபிக்கிற ஒவ்வொருவரையும் இதோ உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பி, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவரே வாக்குறுதியை தந்து வழி நடத்தும் தகப்பனே. இதோ நம்முடைய பங்கிலே இருக்கின்ற எல்லா இளைஞர்களுக்குமாய் நாங்கள் செபிக்கிறோம், எல்லா இளம்பெண்களுக்குமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ அவர்களுக்கு நல்லதொரு எதிர்காலத்தை உருவாக்கி தருவீராக. எல்லாருடைய குடும்பங்களிலும் இதோ அந்த குடும்பங்களை தாங்கும் தூண்களாய் ஒவ்வொரு இளைஞனும் இளம்பெண்ணும் மாறட்டும் தகப்பனே. ஞானத்தோடு நீர் வளர்ந்தீரே அப்பா. இதோ நீர் வளரும் போது இதோ இப்படி பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தீரே.
விண்ணக தந்தைக்கு ஏற்ற மகனாய் இருந்தீரே, இவரே அன்பான மைந்தன், இவரிடம் நான் பூரிப்படைகிறேன் என்று விண்ணக தந்தை உம்மை நோக்கி இதோ பெருமையாய் சொன்னாரே, அதே போல ஒவ்வொரு இளம் பெண்ணும் இளம் பையனும் தகப்பனே குடும்பத்தை தாங்கும் தூணாய் மாறட்டும், குடும்பத்திற்கு ஏற்ற பிள்ளையாய் மாறட்டும் தகப்பனே. குடும்பத்தினுடைய பெருமைகளை எல்லாம் இதோ தன்னுடைய வாழ்க்கையினால் எடுத்து வாழ்கின்ற பிள்ளைகளாய் ஒவ்வொரு பிள்ளையை மாற்றி தருவீராக. ஆண்டவரே, இந்த ஆண்டு தேர்வு எழுத போகின்ற 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. கல்லூரி படிப்பை படித்துக் கொண்டிருக்கின்ற எல்லா பிள்ளைகளையும் நீர் ஞானத்தோடு வழிநடத்தும் தகப்பனே. அவர்களுக்கு தேவையான ஞாபக சக்தி, இதோ கேட்கப்படுகின்ற கேள்விக்கு தெளிவான பதில் எல்லாவற்றையும் எழுதி தேர்வுகளிலே வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை ஒவ்வொரு மாணவனுக்கும் மாணவிக்கும் கொடுப்பீராக. ஆண்டவரே, சிறு குழந்தைகளுக்கு நல்ல உடல் நலத்தை கொடுப்பீராக. எந்த நோயும் நெருங்காதபடிக்கும், சாத்தானின் சூழ்ச்சிகள் அந்த பிள்ளைகளை ஒன்று செய்யாதபடிக்கும் ஆண்டவரே ஒவ்வொரு குழந்தையையும் காத்து வழி நடத்தும் தகப்பனே. இதோ குடும்பங்களில் இருக்கின்ற வயது முதிர்ந்த பெற்றோர்களை நீர் ஆசீர்வதியும். இதோ தள்ளாத வயதிலே இருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் திடப்படுத்தும் தகப்பனே. இதோ தள்ளாடும் முழங்கால்களை எல்லாம் ஆண்டவரே நீர் உறுதிப்படுத்துகின்ற தேவனாய் இருக்கிறபடியினாலே இதோ உம்முடைய பராமரிப்பை நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம். எல்லோரையும் பாதுகாத்தலிடும், எல்லோரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இது இந்த ஆலயத்திலே நம்பிக்கையோடு வந்து ஜெபிக்கின்ற எல்லாருக்கும் அற்புதம் நடக்கட்டும். இன்று அதிசயத்தை இவர்கள் காணட்டும் தகப்பனே. நீர் இவர்களோடு இருக்கிறீர் என்பதை எல்லாரும் உணரும்படியாய் செய்வீராக. எல்லாம் வல்லவரே, இதோ நீரே எங்களுக்கு ஆசீர்வாதம், நீரே எங்களுக்கு எல்லாம் தகப்பனே. உம்மை நம்பி வந்திருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த மாலை நேரத்தில் இவர்களை வெறுங்கையராய் திரும்பி போகாதபடிக்கு இவருடைய உள்ளத்தையும் வாழ்க்கையையும் உம்முடைய ஆசீரால் நிரப்பும் தகப்பனே. அப்பா, எங்களை தேடி வந்திருப்பதற்காய் நன்றி, எங்களை தொடுவதற்காய் நன்றி, ஆவின் அபிஷேகத்தை பொழிவதற்காய் நன்றி, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு அபரிவிதமாய் பொழிவதற்காய் நன்றி 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 தகப்பனே. இயேசுவே உமக்கு நன்றி, எல்லாம் வல்லவரே உமக்கு நன்றி, கோடான கோடி நன்றி ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி கூறுகிறோம். இருக்கின்ற எல்லா பிள்ளைகளையும் நீர் தொட்டதற்காய் ஆண்டவரை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. அன்னையே வாழ்க, அன்னையே